வெள்ளி, சூன்யம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடத்துல வச்சு பண்ணும்போது அது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். காளி வந்துட்டு காவல் தெய்வம் மாதிரி அவங்க வந்துட்டு அந்த ஆத்மாக்களை எல்லாம் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம பைரவரை எடுத்துக்கலாம், இல்லாட்டி காளியை எடுத்துக்கலாம், இல்லை சிவனை எடுத்துக்கலாம். அந்த சுடுகாட்டில் வந்துட்டு நீங்க பார்க்கலாம். இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் நம்மளை சுற்றி அண்டாமல் இருக்கிறதுக்கு நாம் ஏதாவது ப்ரிகாஷனரியாக எடுக்க வேண்டிய வழிமுறைகள்? ப்ரிகாஷனரியாக இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு தைரியமாக இருக்கணும். இப்போ குட்டிச்சாத்தான் வந்துட்டு நிறைய கோயில் கூட இருக்குது, கேரளாவில், சென்னையில் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தான் காட்டேரின்றது வந்துட்டு ரொம்ப பழமையான ஒரு காவல் தெய்வம். காவல் தெய்வம்னு சொல்ல முடியாது, அது வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ். ஆனா நரபலிங்கிறது இன்னமும் பிராக்டிஸ் இருக்கு. சில அதுதான் நான் சொல்றேன்ல, இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ரத்தம், ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டேரோ கார்ட் ரீடர், ரெய்கி ஹீலர், ஸ்பிரிச்சுவல் கைட் மங்களூருவை சேர்ந்த திரு ஸ்ரீகாந்த் புருஷோத்தமன் தான் இருக்கார். அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஒரு 2-3 கேள்விகளுக்கு முன்னாடியே இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். நம்ம சுடுகாடு பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த சுடுகாட்டுல 12 மணிக்கு ஏன் பூஜை பண்றாங்கன்றதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. அதை ஏன் சுடுகாட்டுல பண்ணாதான் அதெல்லாம் நடக்குமா, இல்ல வேற எங்கேயாவது பண்றாங்களா? இப்போ வந்துட்டு சிலது அதான் நான் சொல்றேன் இல்லையா, இப்போ ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஒரு வெள்ளி, சூன்யம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடத்துல வச்சு பண்ணும்போது அது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சீக்கிரமா அந்த ஆளுங்களை வந்துட்டு பாதிப்படையும். அது மாதிரி இல்லை, ஒரு பேய் பிசாசை வந்துட்டு துரத்தணும்னா கூட அந்த இடத்துல வந்துட்டு நீங்க பண்ணும்போது அந்த மற்ற ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜிஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கை கூடுறதுனால உங்களுக்கு சீக்கிரமா ஒரு விடை கிடைக்கிறதுனால இந்த மாதிரி குருக்கள் இல்லாட்டி இந்த மாதிரி பூசாரி அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துட்டு அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்கவுங்க இடத்துலையும் பண்ணாலும் அதுக்கு வந்துட்டு ஒரு சக்தி இருக்கு. அந்த ஒரு இப்போ நம்ம கோயில், நம்ம வீட்டில் ஒரு சாமி எல்லாம் வச்சிருப்போம், இருந்தாலும் நம்ம கோயிலில் போய் ஏன் கும்பிடுறோம்? ஏன்னா அங்க இருக்கிற ஒரு எனர்ஜிக்கு வந்துட்டு ரொம்ப சக்தி இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஈவில் ஃபோர்ஸ்க்கு வந்துட்டு சுடுகான்றது வந்துட்டு ஒரு பிளேஸ் டு கெட் திங்ஸ் ஃபாஸ்டர். ஓகே, இப்பவும் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கா? இதெல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. மேபி சிட்டில வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். நீங்க வந்துட்டு வில்லேஜ், சின்ன சின்ன டவுன்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா இப்பவுமே இதுவும் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. பண்ணாதவங்க கம்மி தான், நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து செவி வழி செய்தி தான். சுடுகாட்டோட நீங்க இந்த நெகட்டிவ் எனர்ஜி சொன்னீங்கல்ல, காளியோட வழிபாடும் சுடுகாட்டோட சம்பந்தப்பட்டதா சொல்றாங்களே? ஆமா, அது காளி வந்துட்டு காவல் தெய்வம் மாதிரி. அவங்க வந்துட்டு அந்த ஆத்மாக்களை எல்லாம் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்ம பைரவரை எடுத்துக்கலாம், இல்லாட்டி காளியை எடுத்துக்கலாம், இல்லை சிவனை எடுத்துக்கலாம். அந்த சுடுகாட்டுல வந்துட்டு நீங்க பார்க்கலாம். ஸோ டு கண்ட்ரோல் த ஈவில் ஸ்பிரிட்ஸ் அண்ட் ஃபோர்ஸஸ்க்காக தான் இந்த கடவுளெல்லாம் வந்துட்டு சுடுகாட்டில் வச்சுருக்காங்க. இல்லாட்டி அவங்களுக்கு வந்துட்டு, ஏன்னா ஒருத்தங்களுக்கு மரணம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மரணத்தை அந்த ஆத்மாக்களை எல்லாம் கட்டுப்படுத்துறது வந்துட்டு இவங்களால மட்டும்தான் முடியும். அதனால தான் இவங்களோட சிலை இல்லாட்டி கோவிலை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சுடுகாட்டில் பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் எனர்ஜின்னு இருக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்குது. கண்டிப்பாக இருக்கு. அதே போலதான் ஆன்மீகம் இருந்தா இந்த மாதிரி தாந்திரிகம் இதெல்லாம் நெகட்டிவ் ஃபோர்ஸோட நடந்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், இது எல்லாமே வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மாந்திரிகத்தை வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா மாந்திரிகம் தான் பெருசா தெரியும். தாந்திரிகம் தான் பெருசுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தாந்திரிகம் தான் வந்துட்டு ரொம்ப முதன்மையா தெரியும். இதே மாதிரி தான் பேய் பிசாசுங்களை நீங்க நம்பினீங்கன்னா அவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு ஜாஸ்தியான பவர்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பா உண்டாகும். ஓகே ஓகே. ஸோ தாந்திரிகத்தால நல்லதும் செய்ய முடியும், தாந்திரிகத்தால நல்லது தான் செய்யறதுக்கு இருக்கு. அதை வந்துட்டு துர்பிரயோகம் நிறைய பேர் பண்றாங்க, அது பண்ணக்கூடாது. தாந்திரிகம்ன்றது வந்துட்டு மாந்திரிகத்தோட அட்வான்ஸ்டு வெர்ஷன். அதுல வந்துட்டு எந்திரங்கள், ரொம்ப முக்கியமான மந்திரங்கள்,
வழிபாடுகள் எல்லாமே இருக்கு. அது வந்துட்டு ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நம்ம வந்துட்டு ஒரு தாந்திரிகம் பண்றது. நாட் ஃபார் த நெகட்டிவிட்டி. ஆனா இது வந்துட்டு சில பேர் நெகட்டிவிட்டிக்காக பண்றாங்க. ஓகே, ஓகே. விச் இஸ் நாட் a குட் திங். ஓகே. ஸோ பேய், பிசாசு, பூதம், ஏவல், பில்லி, சூனியம் இத பத்திலாம் நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனா என்னன்னா, இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கிறதுங்கிறது வந்து ஆமா, இங்க மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல. நீங்க எந்த உலகத்துல எந்த ஒரு பிளேஸ் எடுத்தீங்கன்னா, இப்போ ஆப்பிரிக்கா எடுத்தீங்கன்னா, அதுல வந்துட்டு வூடு பிராக்டிஸ் இருக்கு. இப்போ வந்துட்டு யூரோப் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த சாத்தானிசம் அதெல்லாமே வந்து டெமானிக் ஃபோர்ஸ் அதெல்லாமே வந்துட்டு இன்னைக்கும் வந்துட்டு நடந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி ஹிந்து கலாச்சாரத்திலையும் பார்த்தீங்கன்னா, இந்த பூதம், பிசாசு, மோகினி, ஏவல், பில்லி, சூனியம் எல்லாமே விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. வேற வேற ரிலிஜன்ஸ பத்தியும் நீங்க சொல்லிட்டு தான் ஆமா, வரீங்க. ஆமா. முஸ்லிம், இஸ்லாமிக் ஆமா. ரிலிஜன்லயும் அந்த மாதிரி ஏதாவது ரிலிஜன்ல இருக்கா? கூட இருக்கு. அவங்க வந்துட்டு இத வந்துட்டு ஜின்னுன்னு சொல்லுவாங்க. ஓகே. நல்ல விதமான ஜின்னும் இருக்கு, கெட்ட விதமான ஜின்னும் இருக்கு. அதனால தான் அவங்களுக்கும் இதுலலாம் நெறைய மத நம்பிக்கைகள் நம்பிக்கை இருக்கு. உண்டு. அதற்கான வெளிப்பாடு இருக்கு. எல்லா ரிலிஜியனுமே வந்துட்டு நெகட்டிவ வந்துட்டு எதிர்க்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு தி ஆல் வெல்கம் ஒன்லி பாசிட்டிவ் எனர்ஜி. நல்லது மட்டும் தான் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா ரிலிஜனும் சொல்லுது, எல்லா சமூகமும் சொல்லுது. இத வந்துட்டு சில பேர் வந்துட்டு தவறா யூஸ் பண்றனால தான் சில பேருக்கு பிரச்சனை உண்டாகுது. ஓகே. ஒரு ஃபைனல் கொஸ்டின். இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் நம்மள சுத்தி அண்டாம இருக்கிறதுக்கு நாம ஏதாவது பிரிகாஷனரியா எடுக்க வேண்டிய வழிமுறைகள்? பிரிகாஷனரியா இருக்கணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு தைரியமா இருக்கணும். எப்பவுமே வந்துட்டு நம்பிக்கை நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை வேணும். சந்தோஷமா இருக்கணும். மெடிடேஷன் பண்ணணும். மத வழிபாடு இருக்கணும். எல்லாருக்கும் உதவி பண்ணணும். இது மாதிரி இருந்தாலே உங்களுக்கு வந்துட்டு இட் வில் கிரியேட் அ வெரி பாசிட்டிவ் ஆரா. உங்களுக்கு எந்த விதமான கெட்டதும் உங்களுக்கு நடக்காது. யாராச்சும் அந்த மாதிரி பண்ணா கூட உங்களுக்கு வந்துட்டு அது எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஸோ முக்கியமா பிலீஃப் இருக்கணும். கண்டிப்பா. நம்பிக்கை இருந்தா எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்துட்டு ஜெயம் தான் உண்டாகும். ஓகே. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது ட்ரகுலா பத்தி நான் சொன்னேன். நீங்க கூட யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அந்த மாதிரி நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னுட்டு. அங்க ட்ரகுலா, இங்க வந்து காட்டேரி, ரத்த காட்டேரி அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த காட்டேரி கும்பிடுறவங்களே இருக்கிறாங்க. இப்போ பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல காட்டேரி கும்பிடுறது அப்படிங்கிறது ஊர் பக்கம் இன்னமும் வழக்கமா தான் இருக்கு. அத பத்தி சொல்லுங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் இருக்கு. ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு குலதெய்வம் இருக்கு. காளி, பைரவர், அப்புறம் வந்துட்டு தமிழ் காவல் தெய்வங்கள் ஐயனாரு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வகையில வரவங்க தான் காட்டேரி. காட்டேரின்றது வந்து கூட ஒரு வில்லேஜ் ஓரியன்டட் காவல் தெய்வம் மாதிரி தான் இன்னைக்கும் வந்துட்டு சில வில்லேஜஸ்ல வந்துட்டு நம்பப்படுறது. நம்ம பார்க்கிற பார்வை தான். இப்போ வந்துட்டு ஒரு ஒரு இதுக்கு வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து குட்டிச்சாத்தானை கூட வழிபடுறாங்க. இப்போ குட்டிச்சாத்தான் வந்துட்டு நிறைய கோயில் கூட இருக்கு. கேரளால, சென்னையில எல்லாமே இருக்கு. அதே மாதிரி தான் காட்டேரின்றது வந்துட்டு ரொம்ப பழமையான ஒரு காவல் தெய்வம்னு சொல்ல முடியாது. அது வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ். ஓகேங்களா? பாசிட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ் ஃபோர்ஸ் முடியாது. ஸோ நம்மளுக்கு கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஃபோர்ஸ் தான் காட்டேரி. சரிங்க. ஸோ அதை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கதைகள் மூலமா அவங்கள வந்துட்டு தப்பா சொல்லியிருக்காங்க. நம்ம அதான் பார்க்கக்கூடிய பார்வை. நம்ம நல்ல விதமா பார்த்தோம். இப்ப ஜின்னுன்னு சொல்றேன் இல்லையா? இப்போ வந்துட்டு முஸ்லிமோட இதுல எடுத்தீங்கன்னா கூட ஜின்னுன்னு சொன்னா, ஜின்னு வந்துட்டு நல்லதும் செய்யும், ஜின்னு வந்து கெட்டதும் செய்யும். ஸோ நம்ம எப்படி அதை வந்துட்டு எடுத்துக்கிறோமோ அந்த ரீதியில தான் நம்ம வந்துட்டு அதை பார்க்கணும். அதே மாதிரி தான் காட்டேரின்றவங்களும் நல்ல விதமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நல்லது தான் செய்யும். நம்ம கெட்ட விதமா ரொம்ப நம்ம எந்த ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸையும் பயப்படக்கூடாது. பயந்தாலே அங்க போயிடுச்சு. பயந்தாலே நம்மளுக்கு வந்துட்டு அது தீமை தான் செய்யும். நம்ம தைரியமா இருந்தா அது எப்பவுமே உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கெடுதலும் செய்யாது. ஊர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸ், நிறைமாத கர்ப்பிணிகள் ஆத்து ஓரமாவோ குளக்கரை ஓரமாவோ போய் கருப்பு துணி அணிஞ்சு, கருப்பு சேவல்ல பலி கொடுத்து, கருப்பு கோழிய பலி கொடுத்து, அங்கேயே சமைச்சு அங்கேயே அவங்களுக்கு படையல் பண்ணி அதை சாப்பிட்டு வருவாங்க. இது வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி நடக்குது. அது வந்து அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காட்டேரி கும்பிடுறது அப்படிங்கிறதே இருக்கு.
ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு காட்டேரி வந்து ஒரு காவல் தெய்வமா தான் எல்லாருமே அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்துல தான். கண்ணோட்டம் தான் இருக்கு. அது அது நல்லது செய்யும் நம்ம நம்பிக்கையோட நினைச்சா அது நல்லது தான் செய்யும். வேற எந்த வித அதான் நான் சொல்றேன் இல்லையா, இந்த குட்டிச்சாத்தான், காட்டேரி, இந்த பூதம் இது எல்லாமே வந்துட்டு நீங்க வந்துட்டு கெட்டது செய்யும்னு நினைச்சா கண்டிப்பா கெட்டது மட்டும் செய்யும். இல்ல அவங்களால நல்லது பண்ண முடியும், அவங்க நல்லது செய்வாங்கன்னு சொன்னா அது எந்த விதமான பாதிப்பும் உண்டாகாது. நீங்க இப்போ பிரெக்னென்ட் உமன் சொல்றீங்க இல்லையா, பிரெக்னென்ட் உமன் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா நைட் டைம்ல வந்துட்டு வெளியே தனியா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் தே ஆர் கேரிங், ஒரு உயிரை சுமந்துட்டு இருக்கனால ஒன்று ஆண் துணையோட போகணும், இல்லாட்டி வயசான பெண்மணிகளோட போனா இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபோர்ஸ் எதுவுமே வந்துட்டு அவங்கள வந்துட்டு அண்டாது. எல்லாமே ஒரு நம்பிக்கை அடிப்படை தான். நீங்க வந்துட்டு நம்பிக்கையா எது வேணாலும் இப்போ வெதர் இட்ஸ் அ பாசிட்டிவ் எனர்ஜி ஆர் அ நெகட்டிவ் எனர்ஜி, அதை நம்புனீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அதோட வெளிப்படுத்தும். ஓகே. அதுதான் இப்போ சாத்தானிசம் சொல்றோம் இல்லையா யூரோப்ல, அதை வழிபட்டு கூட நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு இப்போ ரொம்ப பிரபலம் அடையுது இல்லையா, அதுவும் ஒரு விதமான சாத்தானிசம். அவங்க வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணி நரபலி எல்லாம் கொடுத்துருக்காங்க. சின்ன குழந்தைங்களோட நரபலி அதெல்லாம் கொடுத்து ஏதோ பண்ணியிருக்காங்க. அதுதான் தோண்ட தோண்ட பூதம் வர மாதிரி இப்போ அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்றது வந்துட்டு ரொம்ப பிரபலம் அடையுது. நீங்க இந்த நரபலின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. சுடுகாட்டுல பண்ணக்கூடிய இந்த பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி இடங்கள்ல நரபலியும் கொடுக்கப்படுறதா முன்னாடி இருந்திருக்கு. இப்பதான் அதுக்கெல்லாம் தடை பண்ணிருக்காங்க இல்லையா, அதுக்கு பதிலா தான் இந்த எலும்பிச்சை பழம் இல்லாட்டி இந்த கோழி, ஆடு வெட்டுறது எல்லாமே வந்துட்டு செய்யறாங்க. ஆனா நரபலிங்கிறது இன்னமும் பிராக்டிஸ் இருக்கு. சில அதுதான் நான் சொல்றேன்ல, இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ரத்தம், இந்த மாதிரி பலியெல்லாம் வந்துட்டு எதிர்பார்க்கும். அதுக்குதான் அதை ஈடு கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்துட்டு எலும்பிச்சை பழம். இப்போ நீங்க வந்துட்டு கோவில்ல வந்துட்டு சூலம் இருக்கும், சூலத்துல எல்லாம் வந்துட்டு எலும்பிச்சை பழம் ஏன் வைக்கிறாங்கன்னா அது பலி கேட்கும். சோ ரத்த பலி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிதான் நம்ம வந்துட்டு எலும்பிச்சை பழத்தை நம்ம வந்துட்டு அந்த சூலத்துல வைக்கிறோம். ஓகே. அதனால இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் ஒரு நரபலி இல்லாட்டி கோழி, உயிர் பலி கொடுக்கறதுக்கு பதில் தான் இப்ப எல்லாமே வந்துட்டு இது பண்ணிட்டு தடை பண்ணிட்டு வராங்க இல்லையா, அதுக்கு பதில் நம்ம எலும்பிச்சை பழத்துல கொடுக்கலாம். ஓகே. பூசணியும் அதே மாதிரிதான். பூசணியும் அதே மாதிரிதான். பூசணி வந்துட்டு மெயினா அமாவாசை டைம்ல அது வந்துட்டு ஒரு பலி கொடுக்கற இது பண்ணுவாங்க. எலும்பிச்சை பழத்துக்கு அதீத சக்தி இருக்கு. எல்லா கனிகள்லயே வந்துட்டு கனி காயில வந்துட்டு ரொம்ப அதீத சக்தி வந்துட்டு எலுமிச்சை பழத்துக்கு. ஓகே. அதனால நெகட்டிவையும் பண்ண முடியும், பாசிட்டிவும் பண்ண முடியும்.